ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 4-5 கட்சிகள் ஆரம்பத்தில் இருந்து ஒன்றாக பயணித்துக் கொண்டிருந்தீர்கள், இடையிடையே பிரச்சனைகள் இருந்தது, ஒரு கட்சியாக பதிவு செய்வதில் பிரச்சனை. இப்போது நீங்கள் தனியாக பிரிந்து சென்றிருக்கிறீர்கள். தமிழரசு கட்சி தனியாக நாங்கள் பிரியல, அவர்கள் பிரிஞ்சு போனார்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களான் சொன்னார்கள் தனித்தனியே போட்டியிடுவோம் என்று. நாங்கள் சொன்னோம் இல்லை ஒற்றுமையாக தான் போவோம், அது வர்றது வரட்டும், மக்கள் விரும்புகிறது அதைத்தான் என்று சொல்லுகின்ற போது இல்லை நாங்கள் தனியாக தான் கேட்க போகிறோம் என்று அவர்கள்லாம் போனார்கள். இப்போ நாங்கள் ஒரு அலையன்ஸாக தான் இருக்கிறோம். நீங்கள் ஒரு கூட்டணியாக இருக்கிறீர்கள். இல்லை, தமிழரசு கட்சி அவ்வாறு விடாப்பிடியாக தன்னிச்சையாக வெளியேறுவதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய கட்சிக்கு கிடைக்கிற வாக்குகள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த சிந்தனை உண்டு. மற்றது அந்த அண்ணன் நான் அண்ணன் என்ற ஒரு சிந்தனை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அது என்னென்னு சொல்கிறது, நான் அண்ணன் தம்பிமாரெல்லாம் எனக்குள்ள இருக்கணும் என்று நினைக்கிற அந்த இயக்கங்களிடையே இருந்த பிரச்சனை இங்கேயும் இருக்கு. அது என்ன பொறுத்த மட்டும் தமிழர் அதாவது தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அது என்னென்னு சொல்கிறது, ஒற்றுமையாக வராத நிலைகள் கூடுதலாக எங்களுடைய பகுதிகளில் தான் இருக்குது. சிங்கள மக்களை பாருங்கள், மாறி பேசுவாங்க. ஆனால் நாடென்று வரையக்குள்ள தன்னுடைய மொழி என்று வரையக்குள்ள அது ஜேவிபியாக இருக்கலாம் உண்டானிப்பாங்க. ஆனால் எங்கிட்ட அப்படி இல்லை, அது ஒரு சாவக்கேடு. ஆனால் அது உண்மையில் நாங்கள் அதை மாற்றி அமைக்கணும். என்னை பொறுத்த மட்டும் இந்த ஒற்றுமைக்காக நாங்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறோம். உண்மையில் தமிழ் தேசிய ஒற்றுமைப்பு உருவாக்குறதுக்கு எங்களுடைய பங்களிப்பும் நிறைய இருந்தது. அந்த காலத்தில் இருந்து நிறைய அந்த உருவாக்கம் வருவதற்கான செயல்பாடுகளை நாங்களும் செய்தோம். இப்பொழுதும் நாங்கள் தமிழரசு கட்சியை எங்களோடு இணைத்து கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய கதவுகள். அவர்கள் உங்களை இணைப்பதா, நீங்கள் அவர்களை இணைப்பதா? இனி ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய சின்னத்திலோ அல்லது தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளுக்குள் அலையன்ஸ் என்று போவது அர்த்தமற்றது. அது இந்த அண்ணன் என்ற அந்த மீண்டும் அந்த தம்பிமார்களை கவனிப்பது போன்று, அல்லது நான் அண்ணன் மற்றவர்களெல்லாம் நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இந்த கடந்த காலத்தில் இருந்த இந்த வீட்டு சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகின்ற போது அது தமிழரசு கட்சியினுடைய ஒரு சின்னம். அப்போ அதில் போட்டியிடுகின்ற போது இந்த விடயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழரசு கட்சியும் நாங்கள் நினைப்பதற்கான எண்ணத்தோடு எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. எங்களுடைய சின்னம் பொது சின்னம். அது எந்த கட்சியும் கொண்டு போக முடியாது. எந்த கட்சியும் தனித்துவமாக அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியாது, உரிமை கூற முடியாது. அவை இதை ஒற்றுமையான ஒரு பொது சின்னத்திலே தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் ஒற்றுமையாக வர வேண்டும் என்றால் இந்த பொது சின்னத்திலே. இப்போ நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், இந்த வீட்டு சின்னத்தை ஒரு பொது சின்னமாக கொண்டு வந்தால் அதை நாங்கள் வரவேற்போம். அப்படி ஒரு தமிழரசு கட்சி அதை செய்யுமாக இருந்தால் நாங்கள் அதில் சென்று போவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் தனித்து இருக்குமாக இருந்தால் அது ஒரு கஷ்டமானது. பொது சின்னத்திலே எல்லோரும் இணைவது தான் சரியான ஒரு வழியை கொண்டு போக முடியும். இதில் இந்த பொது சின்னம் என்று போகக்குள்ள யாரையும் தட்டி இருத்துவதற்கு முடியாது. அவை பொது சின்னத்திலே செயல்படுகின்ற அப்படியான ஒரு வழியை கையாளுகின்ற நிலைமை தான் இனிவரும் காலங்களிலே நாங்கள் வடிவாக செயல்பட முடியும். நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், எண்ணத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. தலைவர்களுக்கு இடையில் காணப்படுகிற எண்ணங்களின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை பார்த்தால் சின்னத்தில் பிரச்சனை இல்லை. எண்ணம் ஒன்று தான். எல்லாரும் கூடுதலாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்கிறாங்க. அதில் முரண்பாடு, எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் எல்லாருக்குள்ளையும் அந்த விஷயம் பிரச்சனை இருக்கிறது. அப்படியா? இல்லை, அளவுகோலும் இல்லை. ஆனால் இந்த நாங்கள் எல்லாரும் இப்போ சண்டை பிடிச்சது, நாங்கள் இப்போ என்ன EPRல இப்போ விடுதலை புலிகள்லாம் சண்டை பிடிச்சது ஈழத்துக்கு தான். ஒரே கருத்து தான். அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லா கட்சிகளும் அதைத்தான் சொல்லுகின்றன. ஆனால் சேருவதிலே
மனசில்லாமல் இருப்பது தான் கவலை தருகிறது. அப்படியானால் இந்த கட்சியினுடைய கூட்டணிய உண்மையான எதிர்பார்ப்பு இனப்பிரச்சனைக்கான தீர்வினை எட்ட வேண்டும். அதற்கான ஒரு அரசியல் அழுத்தமாகத்தான் விடுதலை புலிகள் இயக்கமும் இதனை கொண்டு வந்தது. ஒரு அரசியல் சக்தியாக நீங்கள் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு முடிவோடு இருந்து செயற்படுங்கள் என்று. அப்படியானால் இந்த நோக்கத்திலிருந்து கட்சிகள் விலகி இருக்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாமா? அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்து தானே ஆக வேண்டும். இல்லை அதான் இப்போ என்ன நான் என்ன முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா, உதட்டில் பேசக்கூடாது. உதட்டில் ஆக்ரோஷமாக மக்களுடைய விடுதலை நான் வென்று கொடுப்பேன் என்று சொல்லக்கூடாது. அது இங்கேருந்து வரணும், உணர்வு ரீதியாக வரணும். அப்படி பேசுகிற அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைய வேணும். அப்படி ஒன்றிணையாத புரிம்பா நிற்கிறவரெல்லாம் மக்களை ஏமாத்துகிறார்கள். அப்படியானால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இருப்பவர்கள் நீங்கள் சொல்கிற பாணியிலானவர்கள் அல்லது அதை ஏற்றுக்கொண்ட உதட்டளவில் பேசாமல் உள்ளத்தளவில் இல்லை. நான் பொதுவாக சொல்கிறேன் ஒழிய எங்களுடைய கட்சி இப்படித்தான் இருக்கு, மற்றவர்கள் வெளியில் இருக்கான்னு நான் சொல்லுவேன். எந்த அடிப்படையில் அதை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிற கருத்து, அதாவது வெளியில் சொல்கிற கருத்தை நான் சொல்லுகிறேன், வெளியிலே சொல்லப்பட வேண்டிய கருத்தை தயவுசெய்து நாங்கள் உதட்டளவில் பேச வேணாம் என்று தமிழரசு கட்சிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா கட்சி இப்போ ரெண்டு கட்சிகள் வழியில் இருக்குது. இப்போ அவங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயா வழியில் இருக்கார், கயந்திரமார் பொன்னம்பலம் வழியில் இருக்குது, தமிழரசு கட்சி வழியில் இருக்குது. இவங்களை எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். ஆகவே அந்த முயற்சியை நாங்கள் செய்வோம். நான் பொதுவான அறைகூவலாக விடுகிறேன், தயவு செய்து உதட்டளவிலே இனப்பிரச்சனையை, மக்கள் விடுதலையை பேசாதீர்கள். உள்ள ரீதியாக, உணர்வு ரீதியாக எங்களுடைய மக்களுடைய விடுதலை வேண்டும், எங்களுடைய மண்ணை மீட்க வேண்டும் என்றால் ஒன்றிணைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வழிகளிலே நாம் எல்லாரும் ஒருகை சேர்ந்து செயல்பட வேண்டும் இந்த காலத்தில். அப்படி இல்லை என்றால் தென்னிலங்கை நிச்சயமாக எங்களுடைய இனப்பிரச்சனையை தட்டி கழிக்கும், எங்களுக்குள்ளே பிரித்தாளுகின்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கும், எங்களுக்குள்ளே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், ஆகவே நாங்கள் எதையும் செய்துவிடலாம் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படுவார்கள். ஆகவே எங்களுடைய இனப்பரம்பல் இல்லாத ஒழிக்கின்ற நிலைமை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். அதான் அதை நாங்கள் இனிவரும் காலங்களில் அதை நாங்கள் செய்யணும். அதை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், என்ன விட்டு கொடுப்பும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் எல்லாரையும் வரக்கூடியவர்கள் வரட்டும், நாங்கள் எல்லோருடையும் பேசுவோம், வராதவர்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். ஒற்றுமையான செயல்பாட்டிலே செயல்படுகிறவர்களை மக்களுடைய கையிலே நாங்கள் விட்டு விடலாம்.